அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கான லெவல்ஸ் காலையிலேயே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லாரும் மார்க்கெட்டில் போய்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருப்போம். இதில் இருக்கலாம் அந்த மார்க்கெட் ப்ரைஸ்லாம் என்ன டைமிங்கில் உங்களுக்கு அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கலாம். ஏறும் இறங்கும் உங்கள் ப்ரீமியம் என்ன இருக்கும்? 0 ஆகிடும். ஆனால் நம்ம கால்குலேஷனுங்கிறது நம்ம புள்ளியில தான் அந்த டிசிஷனே நீங்கள் எடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வர்த்தகம் பண்ண போகிறது ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கில். அப்போ ஸ்ட்ரைக்கில் எங்கே வண்டி இது எடுக்கணுன்றது தானே இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டினுடைய இதுக்கு மார்க்கெட்டையும் இதையும் மேட்ச் பண்ண தெரியணும். தெரியாமல் மொத்தமாலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. யாரோ சொல்கிறாங்க யூடியூப்ல, அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி நினைக்காது. அது டோட்டலி ராங். அது டோட்டலி ராங்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், நானே சொல்கிறத கூட நம்பாதீங்க. உங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இருந்தால், அப்படி இல்லை நீங்கள் அதை பற்றி படித்திருந்தால், இல்லை உங்களுடைய மேக்ஸ் கூட, இல்லை உங்கள் இண்டிகேட்டர் பேட் நீங்கள் எதுவும் நீங்கள் பயன்படுத்திட்டு அது கூட எதுவும் மேட்ச் ஆச்சுன்னா அப்போ தாராளமாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றபடி இதை வைத்து வர்த்தகம் பண்ணும் பொழுது நான் இதை கொடுக்கறது ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு மட்டுமே. எந்த டைரக்ஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், பாசிபிள், கரெக்டுங்களா, அப்படிங்கிறத தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வர்த்தகம் பண்ணலாம். ஓகேங்களா? அது மட்டும் அல்ல, நேற்று எல்லாரும் ஒரு சிலர் எனக்கு மெசேஜ் பண்ணி இதெல்லாம் கேட்டுருந்தீங்க. ஒரு சில இது சார், இது இண்டெக்ஸ் மட்டும்தான், நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், இதுக்கு மட்டும்தான். அதுவும் இன்ட்ராடே ட்ரேட் மட்டும்தான் நம்ம சொல்லித்தரது நம்ம கிளாஸில். இன்ட்ராடே ட்ரேடிங் மட்டும்தான். அதே போல் ஸ்டாக் ஆப்ஷனை பற்றிலாம் கேட்டுறீங்க, அதெல்லாம் இதில் கிடையாது. ஸ்டாக் ஆப்ஷன்றதெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் பொசிஷனல், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை இப்போ நம்ம இந்த கிளாஸ்லேயே நம்ம ஏதாவது ஒரு இது பாடம் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த லெசன் நீங்கள் கவனிக்கிறோம். நான் ஒரு ரூல் எங்கிட்ட இருக்கு, அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுவோன்னு சொல்லுவேன். எதுக்குன்னா நீங்கள் கேட்கும்போது தான் நான் எனக்கு நாலேஜ் உங்ககிட்ட ஒரு இது சொல்லும் பொழுது உங்ககிட்ட நான் ஒரு சில கேள்விகள் கேட்கும் பொழுது நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க, என்ன இதில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் எடுக்கிறது உங்களுக்கு நன்றாக புரியும். நான் எடுக்கிறது காலேஜ் போன்றது. காலேஜ் படித்தா என்ன பண்ணலாங்க, அடுத்தது நீங்கள் வேலைக்கு போகலாம். அப்போது டைரெக்டாக காலேஜ் போகிறீங்க. அப்போ 1வது 5வது 10வது 12வதுல யார் படிச்சிருக்கணும்? நீங்கள் தான் படிச்சிருக்கணும். நம்ம ஏன்னா மார்க்கெட்டில் ஆப்ஷனுங்கிறது லாஸ்ட் டாபிக். ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் அதை தான் வர்த்தகம் பண்ணுறோம். அதனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம விட்டுட்டு வந்துடுறோம். ஓகேங்களா? அது தெரிஞ்சு அதுக்கு இல்லாதனால தான் நான் ஒரு சில பேசிக்கான நாலேஜ் உங்ககிட்ட இருக்கான்றது தான் அந்த ரூலாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? வேற ஒன்றும் கிடையாது. சரி, இன்னைக்கு 24,400 கால், 48 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்பு, 48 ரூபாய்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் டவுனுன்னு சொல்லியிருந்தேன். என்ன இருக்கு பாருங்க, எக்ஸாக்டாக எங்கே என்ன இருக்காப்புல, 48 ரூபாய்க்கு அங்கேயே தான் டச் பண்ணிட்டு அங்கே திரும்பி இருக்காப்புல. கரெக்டுங்களா? அப்போ இங்க உங்களுடைய முடிவு எடுக்கும் திறன், நீங்க இந்த இடத்துல என்ன முடிவு எடுப்பீங்க? நான் கொடுத்தது இது ஒண்ணுதான், ஆனா நமது வேற இடத்துல எங்க எடுக்கணும் என்னன்றதெல்லாம் இருக்கு. நீங்க இந்த இடத்துலதான் உங்க டிசிஷனை புட்டோ காலோ, அது யுவர் சாய்ஸ். மார்க்கெட் அப்போ டவுனோ நீங்க அந்த இடத்துல முடிவு பண்ணீங்கன்னா உங்களுடைய வெற்றி அதிகமாக இருக்கும். லாஸ் ஆகிறது ரொம்ப குறைவா இருக்கும். லாஸுங்கிறது புரியுதுங்களா? அதை பேஸ் பண்ணி வர்த்தகம் பண்ணீங்கன்னா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.